شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிசம்பர் 25 இது மாதிரி ஒரு நாள்ல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் கொடுக்கப்பட்டார் அப்படிங்கும் போது கொடுத்தவர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க. கொடுக்கப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த இந்த பாலகன், பாலகனா பிறந்த, பிள்ளையா பிறந்த நம்முடைய இரட்சகர் இயேசு யெஷுவா கொடுக்கப்பட்டவர். அவரை இன்னொருத்தர் கொடுத்தாருங்க நமக்காக. கொடுத்தது யாரு அப்படிங்கிறத பத்தி தான் யோவான் 3:16 படிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கவனிங்க, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாராம். So love the world. ஆக்சுவலா இந்த இடத்துல இவ்வளவாய்னு சொல்றதை விட அளவிட முடியாத அளவுக்கு பிதா உலகத்தின் மேல, உலகத்தின் மக்கள் மேல அளவிட முடியாத அளவுக்கு அன்பு கூர்ந்தார். அந்த இவ்வளவாய் அப்படிங்கிற வேர்டு அளவிட முடியாத அளவுக்கு அன்பு கூர்ந்தார். இங்க வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர், உங்க மேல என் மேல அளவிட முடியாத அளவுக்கு அன்பு கூர்ந்த ஒரு பிதா, ஒரு அப்பா இருக்கிறாருங்க. இன்னைக்கு நாங்க இங்க உங்களை உட்கார வச்சு நம்ம எல்லாம் இன்னைக்கு கடவுளை பத்தி நாங்க பேச வரல. அவர் கடவுள் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. 100% 200% அவர் மட்டும்தான் கடவுள். ஆனா நாங்க அந்த கடவுளை பத்தி பேச வரல. அந்த கடவுள் நமக்கு அப்பாவா இருக்காரு பாருங்க. அந்த அப்பாவா இருக்கிற அந்த கடவுளை பத்தி பேச வந்திருக்கோம். எத்தனை பேர் ஆமென்? ஒரு அப்பாங்க, அப்பா. அவர் குமாரனை கொடுத்தாராம். இந்த அப்பா உங்க மேல என் மேல அளவிட முடியாத அளவுக்கு, அந்த அன்புக்கு எல்லையே கிடையாதுங்க.
அளவிட முடியாத அளவுக்கு அன்பு கூர்ந்த ஒரு அப்பா, அன்பு கூர்ந்த அப்பா. இந்த அப்பா தான் குமாரனை, பரலோகத்தின் செல்லத்தை, இந்த யேசுவா யாரு, இந்த இயேசு யார், ஜீசஸ் யாரு அப்படின்னா பிதாவுக்கு செல்லம், செல்ல பிள்ளைங்க அவரு. அந்த செல்ல பிள்ளையா இருந்த அவரையே நமக்காக தந்துட்டாரு. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கவனிங்க, இந்த குமாரன் ஏன் கொடுக்கப்பட்டார், எதுக்காக கொடுக்கப்பட்டார், ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே காலாகாலமா நம்ம கேட்ட வார்த்தை, மத்த எதுவுமே நம்ம மைண்டுக்கு போகாது. காலாகாலமா கேட்ட வார்த்தை என்னன்னா, கெவின் ரெடி ஆயிக்கோங்க, ஒரு போனை ரெடி பண்ணி. காலாகாலமா நம்ம கேட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, எதுக்கு அவர் வந்தாரு, எதுக்கு வந்தார் அப்படின்னா, எதுக்கு வந்தாரு, பாவத்தை போக்க வந்தார் அப்படின்னு மட்டுமே, அதை மட்டுமே ரொம்ப 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 முக்கியப்படுத்தி இயேசு ஏன் வந்தாரு, பாவத்தை போக்க வந்தார், பாவத்தை நீக்க வந்தார், பாவத்திலுமே ரட்சிக்க வந்தார் அப்படிங்கறத மட்டுமே ரொம்ப 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 முக்கியப்படுத்தி, பட் அவர் வந்த பிரதானமான நோக்கத்தை சபை தியானிக்க அறிய மறந்துடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்விக்கி அப்படின்னு ஒரு இது இருக்கு பாருங்க, அங்க இப்ப நான் ஒரு ஆர்டர் போட போறேன். ரெடி ஆயிட்டாரா அவரு? ஓகே, இப்ப நான் இங்க போன் பண்றேன்னு வைங்களேன், போன் பண்ணி நான் பேசுறேன். ஓகே, ஹலோ ஹலோ, ஸ்விக்கிங்களா? ஸ்விக்கி தான். கிறிஸ்மஸ் கிஃப்ட் வேணும், உங்கள்கிட்ட தான் நாங்க ஆர்டர் பண்றோம், கொண்டு வருவீங்களா? சார் நான் வெளியே தான் இருக்கேன், கதவு லாக் ஆயிருக்கு. ஓகே, நீங்க கதவை திறந்துட்டு நீங்க உள்ள வாங்க. வரலாம்ல? வரலாம் வரலாம், மோஸ்ட் வெல்கம். ஓகே சார், சொல்லுங்க சார். சோ கிறிஸ்மஸ் gift உங்களுக்கு ஆர்டர் பண்ணிருக்கோம், அத நீங்க கொடுங்க சார். கொண்டு வந்துட்டோம் சார். ஓகே சார், நான் gift. Thank you. எல்லாம் கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இப்போ கவனிங்க, இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப ஏன் நாங்க இதை உங்களுக்கு நினைச்சு காட்டணும்னா, அவர்கிட்ட நான் ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஆர்டர் பண்ணேன். அவர் எதுக்கு வந்தாரு? ஸ்விக்கி அதுல வேலை செய்யற இவர் எதுக்காக வந்தார்? கிஃப்ட கொடுக்க வந்தாரு. சரி, வரும்போது மூடி இருந்த கதவை திறந்தாரா? சொல்லுங்க சொல்லுங்க, திறந்தாரா இல்லையா? திறந்தாரு இல்லையா? மூடி இருந்த கதவை திறந்துட்டு தான் வந்தாரு. இப்போ நான் உங்கள்ட்ட சொல்றேன், ஸ்விக்கியில நான் ஒரு இதை ஆர்டர் பண்ணங்க. அவர் வந்ததே எதுக்காகனா, மூடி இருந்த கதவை திறக்கிறதுக்காக நான் சொன்னா அது சரியா? ஆனா மூடி இருந்த கதவை திறந்தாரா? திறந்தாரு, அது உண்மைதானே, திறந்தாரு. ஆனா அவர் மெயினா எதுக்காக? கிஃப்ட் கொடுக்க. இந்த மாதிரிதாங்க அவர் பாவத்தை போக்க வந்தாரா? ஆமா. பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தாரா? ஆமா. பட் அதெல்லாம் எப்படி இந்த மூடி இருந்த கதவை திறந்துட்டு வந்த மாதிரி அதெல்லாம் அவர் செஞ்சாரு. ஆனா அது பிரதான நோக்கம் அல்ல. இதை விளங்கிக் கொள்ளணும். பட் அதுக்காக அதை செய்யலன்னு கிடையாது, அதெல்லாம் செஞ்சாரு. ஆனா அது பிரதான நோக்கம் அல்ல. அப்ப இயேசு ஏன் குமாரனாக நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்? ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டார்? ஒரே ஒரு காரணம் தாங்க, ஒரே ஒரு மேட்டர் தான். யோவான் 1:18, ஜான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். தேவனை ஒருவனும்
ஒரு காலும் அந்த வேர்ட்ல நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவனை ஒருவனும், நான் விளக்குறேன், ஒரு காலும், அதாவது ஒரு காலத்திலையும் கண்டதில்லையாம். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே. அங்க பாருங்களேன், தமிழ்ல ரொம்ப சூப்பருங்க. அது வேற மத்த லாங்குவேஜ்ல அப்படி இருக்குமான்னு தெரியல. பிதாவின் மடியில் இருந்த குமாரன் போடாம அங்க ஒரு ஏகாரம் இருக்கு. எப்படி? பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனே. சொல்லுங்க, இந்த வேட சொல்லுங்க, குமாரனே. சத்தமா, குமாரனே. படிங்க, குமாரனே. அவரை வெளிப்படுத்தினார். யார? சொல்லுங்க, யார வெளிப்படுத்தினாரு? பிதாமே. அப்ப எப்படி இந்த ஸ்விக்கியில ஒர்க் பண்ற இந்த சார் வந்து எப்படி நான் கேட்ட அந்த மெயினான கிஃப்ட கொண்டு வந்து கொடுத்தாரோ, அப்படி கொடுக்க வரும்போது அவர் கொடுக்கிறதுக்கு தடையா இருந்த அந்த கதவை அப்படி தள்ளி விட்டுட்டு திறந்துட்டு வந்த மாதிரி அவர் மெயினா வந்தது எதுக்காகனா, பக்கத்துல படாருன்னு விட்டுறாதீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஜீசஸ். சொல்லுங்க, நம்ம ஜீசஸ். சத்தமா, நம்ம யெஷுவா இந்த பூமிக்கு வந்ததே அப்பாவை வெளிப்படுத்த. அதுக்கு தடையா இருந்த பாவத்தை ஒரே தள்ளா தள்ளி விட்டாரு. புரியுதா? அப்ப நமக்கு என்ன தெரியுது? பாவத்தை சுமந்து தீக்கிறது அது அவருக்கு ஒரு மெயின் மேட்டரே கிடையாது. சப்ப மேட்டர் அது. ஓகே, அது அவருக்கு மெயின் மேட்டரே கிடையாது. அது அவருக்கு ரொம்ப ஈஸிங்க. அதை அவர் செஞ்சுட்டாரு. ஆனா அவர் மெயினா வந்ததே எதுக்காக? பிதாவை வெளிப்படுத்த. கவனிங்க, இங்க வேர்ட் இருக்கு, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஆபிரகாம் பார்க்கலையா? ஈசாக்கு பார்க்கலையா? யாக்கோபு பார்க்கலையா? மோசே பார்க்கலையா? தாவீது, எலியா இவங்க எல்லாம் பார்க்கலையா? ஆனா இங்க இவ்வளவு தைரியமா சொல்லி இருக்குங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க எல்லாம் பார்த்தாங்க, அறிஞ்சாங்க. ஆனா இந்த பிதாவின் மடியில் இருக்கிற குமாரன் அறிஞ்சது போல அவங்க அறியல. அவங்க எல்லாம் எப்படி அறிஞ்சாங்க? அவரை நேருக்கு நேர் முகத்தை பார்த்து அறியலங்க. யாத்ராகமம் 33 34 சொல்றாரு. அவர் கேட்கிறாரு மோசேக்கு, ஐயா எனக்கு முகத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இல்லப்பா, என் முகத்தை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா நீங்க எல்லாரும் தப்பான கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட அன்பா வந்தாலும் உனக்கு நான் உன்னை மிரட்டுறதுக்கு வர்ற மாதிரியே தான் தெரியும். அதனால என்னுடைய பின்பகுதியை, முதுக உனக்கு நான் காட்டுவேன். எங்க இருக்கு? 33 23. வெரி குட், படிங்க. யாத்ராகமம் 33 23. பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகம் காணப்படாது என்றார். என் பின்பக்கத்தை நீ பாப்ப. ஓகே, என் பின்பக்கத்தை தான்ப்பா நீ பாப்ப. பட் நீ முகமுகமா பார்க்க முடியாது. என்ன தெரியுங்களா? ஆனா பைபிள் உபாகமத்துல பாத்தீங்கன்னா கடைசியா போட்டிருக்கோம், மோசேயை போல அவரை முகமுகமாய் அறிந்தவன் யாருமே இல்ல. படிங்களா, அதையும் படிச்சிருங்க. உபாகமம் 34:12. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். முகமுகமாய் அறிந்தன்னா அந்த முதுக பார்த்ததே மோசேக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவரை முகமுகமா அறிஞ்சது போலவே இருந்துச்சு. கவனிங்க, பழைய ஏற்பாடுல ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், மோசே, தாவீது, எலியா, எலிசா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், யோவேல், ஓசியா, மல்கியா, ஆகாய், சகரியா, யோனா, நீங்க யார வேணா சொல்லுங்க, இவங்க எல்லாருமே நம்ம அப்பாவை நேரா முகத்துக்கு முகம் பார்த்து
அவரை பத்தின காரியத்தை சொல்லல. அவங்க முதுகுக்கு பின்னாடி அவருடைய முதுக பார்த்து அங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அததான் சொன்னாங்க. அதுல அநேக சரியான காரியமும் இருந்துச்சு, சிலது அது தப்பான காரியம்னு சொல்றதை விட அவங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அத சொன்னாங்க. ஓகே, டேனி பிரதர், எஃப்சி சிஸ்டர் 2 பேரும் ஃப்ரீயா இருக்கீங்களா? சிஸ்டர் வந்துட்டாங்களா? சரி, ஓகே. தம்பியோடயே வாங்க பிரதர், தம்பி 2 பேரும் அப்படி வாங்க, மேல வாங்க, 2 பேருமே மேல வாங்க. டான் கோஷியா வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். வாங்கய்யா, மேல வாங்கய்யா. நீங்க உங்களை வச்சுதான் டெமோ பண்ண போறோம். ஓகே, கை கோர்த்து நிடுங்க, ஒன்னும் வைக்கப்படாது. கணவன் மனைவியாக கை கோர்த்து. ஓகே, இவங்களை பார்க்கும்போது என்ன தோணுது? இமேஜ் கொடுப்பா, என்ன தோணுது இவங்களை பார்க்கும்போது? நானும் என் வீட்டாரும் சேவிப்பாயா, கவனிங்க, இந்த டேனி பிரதரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, ஒரு அளவுக்கு தெரியும். இப்ப என்ன கேட்டா நான் வந்து சொல்லுவேன், நல்ல பிரதருங்க, சூப்பர் பிரதருங்க, அவங்க நல்லா பேசுறதுக்கு பழகுறதுக்கு ரொம்ப நல்லா இனிமையா பழகுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது என்னை விட பாத்தீங்கன்னா தேனுக்கு நிறைய தெரியும். ஏன்னா நிறைய அடிக்கடி பேசி, பிரதர் ரெக்கார்டிங் போட்டோம் பிரதர், அனுப்பிட்டோம் பிரதர், அதை அப்லோட் பண்ணுங்க பிரதர், அப்புறம் எஃப்சி எப்படி இருக்கு பிரதர் அப்படி எல்லாம் கேட்கறதுனால என்னை விட கொஞ்சம் தேனுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஆனா இவர் யாருங்கிறது அவங்க மனைவி இருக்காங்கல்ல இந்த சிஸ்டர், இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவரை முகமுகமா பாக்குறது யாரு? இவங்க தான். அதே நேரத்தில் பாருங்களேன், ஒரு மேட்டர் இருக்கு. இவங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக இவங்க எல்லாத்திலையும் இவரை பத்தின குறையா, இவரை பத்தின அந்த எல்லாத்தையும் சொல்லிட மாட்டாங்க இல்லையா? என்ன சிஸ்டர் என்ன சொல்றீங்க? பொதுவா கேட்கிறேன், உங்க வீட்டுக்காரர் எப்படி சிஸ்டர் அப்படின்னு கேட்கிறாங்க. தங்கமானவருங்க, சொல்றாங்க தங்கமானவர் அவரு அப்படின்னு. உங்களை நல்லா வச்சுக்கிறாரா? பேட்டி நல்லா வச்சுக்கிறாரா சிஸ்டர்? நல்லா வச்சிருக்காருங்க, மகாராணி மாதிரி வச்சிருக்காரு. என் வேலைக்கு கூட அனுப்பலைங்க, நான் வீட்டுல தாங்க இருக்கேன், அவர் எனக்கு வேலைக்கு போய் என் பிள்ளைங்களுக்கு எனக்கு நல்ல சாப்பாடு போடுறாரு அப்படின்னு. ஆனா சகோதரியோடையும் பிரதரோடையும் நல்லா நெருங்கி பழகி அவங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறவங்கிட்ட தான் அவரு இவங்களை பத்தி இவங்க யாரு உண்மையிலே யாருங்கிறத சொல்லுவாரு. அவங்களும் இவரை பத்தி இவர் உண்மையிலே யார் அப்படிங்கறத சொல்லுவார். அதாவது ரொம்ப நெருக்கமா அவங்களோட, அவங்க நம்பிக்கைக்குரியவங்களா ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறவங்க. இப்ப மொத்தத்துல இந்த டேனி பிரதரை எஃப்சி சிஸ்டர் அறிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம யாருமே அறியல. உண்மைதானா? அதே மாதிரி எஃப்சி சிஸ்டர் டேனி பிரதர் அறிஞ்சிருக்கிற மாதிரி, சரியா? ஏன்னா இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஏஞ்சல் மாதிரியே இருப்போம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் உள்ள இருக்கிற நமக்கே தெரியாத பேயெல்லாம் வெளியே வரும். நெப்சிஸ் வெளியே வந்துச்சா? அப்பப்போ உங்களுக்கே தெரியாதானே, இது இப்படியெல்லாம் எனக்கு வருமா, இப்படியெல்லாம் வெளியே வரும் பாருங்க. அதே மாதிரிதான் டேனி பிரதர், அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை பத்தி நினைப்பாரு, நான் ரொம்ப சாஃப்ட், நான் ரொம்ப ஜென்டில் அப்படிலாம் நினைப்பாரு. ஆனா கல்யாணம்னு ஆகி அந்த ஒன்னோட ஒண்ணு அப்படி உரசுற நேரத்துலதான் அந்த உள்ள இருக்கிற பேயெல்லாம் வெளியே வரும். உள்ள இருக்கிற பாம்பு, புறான் எல்லாமே வெளியே வரும் பாருங்க. நமக்கே தெரியாது எனக்குள்ள இதெல்லாம் இருக்கா. அப்போ இவங்க ரெண்டு பேரை அறிஞ்சிருக்கிற மாதிரி இவங்களை நம்ம யாருமே அறிய முடியாது. ஆமென். ஓகே, சூப்பர் கப்பிள்ஸ் பாருங்க இவங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா உங்களுக்காக நல்ல ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர்.
ஓகே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். 2 பிள்ளைங்களுக்காக டெல்லியில இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். சோ கவனிங்க, அப்போ எப்படி இவங்க 2 பேரும் அவங்க அறிஞ்ச மாதிரி யாரும் அறியலையோ, இதே மாதிரிதாங்க அப்பாவை பத்தி ஆபிரகாமுக்கு கொஞ்சம் தெரியும், ஈசாக்குக்கு இன்னும் கொஞ்சம் தெரியலாம், யாக்கோபுக்கு ஒரு விதமா தெரியும், மோசேக்கு ஒரு விதமா தெரியும், தாவீதுக்கு ஒரு விதமா தெரியும், எலியா எலிசா இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமா தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாவீதுக்கும் எலியாவுக்கும் சொல்லுங்க, தாவீதுக்கும் சொல்லுங்க, எலியாவுக்கும் நம்ம அப்பாவை பத்தி தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மி. அத வச்சுக்கிட்டு அது பைபிள்ல தான் இருக்குன்னு சொல்லி நம்ம அப்பா இப்படிதான் இருப்பாருன்னு எடை போடாதீங்க. புரியுதா? இப்போ உடன்படிக்கை பெட்டியை ஊசாய் தொட்டான், அப்பா அடிச்சாரா? அங்க அப்படிதான் போட்டிருக்கு, அப்பா அடிச்சாரு, அவன் செத்தான். இது தப்பா ரைட்டா அப்படின்னு நம்ம எடுக்கிறத விட, நம்ம அந்த இடம் வரும்போது நம்ம எப்படி விளங்கிக்கணும்னா, அவங்களுக்கு என்ன புரிஞ்சதோ, ஓகே, அவங்களுக்கு அங்க என்ன புரிஞ்சதோ அதை எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, இருக்கட்டும். ஆவியானவர் விட்டு வச்சிட்டார். ஓகே, அவனுக்கு புரிஞ்சதை எழுதி வச்சிருக்கான். சரியா? அப்ப இத வச்சுட்டு நீங்க சபையில உடன்படிக்கை பெட்டிய தொட்டையே, அவன் தொட்டவனையே அப்பா விட்டு வைக்கல, செத்தான். அதே மாதிரி ஊழியக்காரங்க எங்களை நீ தொட்ட செத்தையா அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணுவேன்னா, பாவம் நீங்க எனக்காக ரொம்ப பரிதாபப்பட்டணும். ஐயோ பாவம், இவருக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி எல்லாம் பிரசங்கம் பண்ற ஊழியக்காரனுக்காக நீங்க பரிதாபப்படுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாவம் அப்படிதாங்க பைபிள்ல இருக்கு. எபிரேயர் 1 படிங்க. அவங்களுக்கெல்லாம் பங்கு பங்கா வகை வகையாதான் அப்பாவை பத்தி தெரியும். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அவங்களுக்கு அப்பாவை பத்தி எல்லாத்தையும் தேவன் வெளிப்படுத்தல. பங்கு பங்கா வகை வகையா கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளிப்படுத்தினாராம். பட் அப்பாவை பத்தின ஃபுல் ரெவலேஷன் யார்கிட்ட இருந்து வருதுன்னா, படிங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அந்த பிதாவை பற்றின கம்ப்ளீட் அவர் இப்படிதாங்க இருக்கிறாரு. நீ ஆபிரகாம் சொன்னது, யாக்கோபு சொன்னது, மோசே சொன்னது, தாவீது சொன்னது, அது எல்லாத்தையுமே எடுக்க வேண்டியது எடுத்துக்கோ. ஆனா எல்லாம் 100% கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்காதப்பா. அதெல்லாம் கொஞ்சம் பங்கு பங்கா வகை வகையா வெளிப்பட்டுச்சு. ஆனா குமாரன் மூலமாதான் பிதா யாரு, உண்மையிலேயே அவர் யாரு அப்படிங்கறத முழுசா நமக்கு வெளிப்படுத்தினது யாரு? குமாரன். சந்தோஷமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல உங்களுக்கு சொல்லப்படுற ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி நம்ம அப்பா கோபக்காரரும் கிடையாது, அடிக்கிறவரும் கிடையாது. என்ன தம்பிமார்களே, அடிக்கிறவரும் கிடையாது, கோபப்படுறவரும் கிடையாது, உங்களை வெட்டுவாரு குத்துவாரு அப்படியெல்லாம் கிடையாது. அவர் அந்த மாதிரி தன்மை உடையவரே இல்ல. இந்த பிதா உண்மையிலேயே எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத வெளிப்படுத்ததாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சகர் இயேசு, யெஷுவா, ஜீசஸ் குமாரனாக கொடுக்கப்பட்டார். கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் இப்படிதாங்க இருப்பாரு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காண்பிக்க
அந்த கடவுளுடைய திருத்துவத்திலிருந்து அவங்களையே ஒருத்தர் வந்து, கடவுள்னா அவர் இப்படிதான்ப்பா இருப்பாரு, நீ நினைச்ச மாதிரி இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவர் வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்ல, வேற விதமா அவர் இருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். சங்கீதத்துல புனிதனுக்கு நீர் புனிதர், மாறுபடுகிறவருக்கு நீர் அப்படின்னு தாவீதுக்கு அப்படி புரிஞ்சதுங்க. அப்படின்னா நம்ம மாறுபடும் போதெல்லாம் அவர் மாறுபட்ட இன்னைக்கு நம்ம இங்க நிக்க முடியுமா? நம்ம மாறிட்டோம். ஏய் நீ மாறிட்ட, நானும் மாறிடுறேன். நீ மாறிட்ட, நீ முகத்தை திருப்பிட்ட, நானும் முகத்தை திருப்பிக்கிறேன் அப்படின்னு அவர் மாறி இருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நான் இங்க நிக்க முடியுமாங்க? நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? அப்ப அங்க என்னது, தாவீதுக்கு அப்படி புரிஞ்சது. முகத்தை பார்க்காம முதுக பார்த்து வந்த வெளிப்பாடுகிறது. ஆனா பிதா யாருன்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி பிரதர் டேனி யாருங்கிறத எப்சிக்கு தான் தெரியுமோ, அந்த மாதிரி பிதா உண்மையிலேயே யாரு அப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும்? அவர் மடியில இருந்த, பெருங்குமாரன் இல்ல, அவர் மடியில இருந்த குமாரனுக்கு மட்டும்தாங்க தெரியும். பிதா நான் நினைக்கிறேன் அந்த மடியில இருக்கும்போது, குமாரன் மடியில இருக்கும்போது, மடியில உட்கார்ந்து இருக்கார்ல, அப்போ நான் கற்பனை பண்றேன், எஃப் மேஜர் கொடுப்பா, இ மேஜர் கொடு, நான் கற்பனை பண்றேன் பிதா வந்து குமாரனை இப்படி எல்லாம் கொஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிதா அப்படி கொஞ்சிருப்பாரு, ஆவியானவரும் கொஞ்சிருப்பாரு. ஐயா என்று அழைக்கும் அப்பா நீங்கதான், ஏ ராசா என்று அழைக்கும் அம்மா நீங்கதான், ஐயா என்று அழைக்கும் அப்பா நீங்கதான், ஏ ராசா என்று அழைக்கும் அம்மா நீங்கதான், செல்ல குட்டினே சுத்தி வரும் அன்பு எல்லாம் இன்ன ரசிக்கும் அன்பு, மெல்ல 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 தாலாட்டும் அன்பு, மெல்ல 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 தாலாட்டும் அன்பு. இப்படிதான் குமாரனை வந்து பிதா கொஞ்சம் இருப்பாரு மடியில வச்சு. இந்த குமாரன் தான் பிதா யாரு அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறார். அப்போ இந்த பிதாவை நம்ம அறியணும்னா எப்படி? டேனி பிரதர் யாருங்கிறத நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னா, அல்லது எப்சி சிஸ்டர் யாருங்கிறத நீங்க சரியா தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க ரெண்டு பேரோட நல்ல ஒரு கனெக்ஷன், அவங்க அந்த குடும்பத்தோட ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் நம்ம வச்சுக்கிட்டு அவங்களோட ரொம்ப நெருங்கி ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவுக்குள்ள போனா அவங்க யாருங்கிறது நமக்கு தெரியுமோ, அந்த மாதிரி ஓகே இயேசுவோடு நம்ம நெருங்க 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 தான் அவர் நமக்கு என்ன செய்வார்? பிதாவை வெளிப்படுத்தி காட்டுவார். இதாங்க மத்தேயு 11:27, 28, சகலமும் 29. என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சோ மத தலைவர்கள் எல்லாம் உனக்கு ஆண்டவரை பத்தி தப்பு தப்பா அவர் ரொம்ப தடிக்கிறவரு அடிக்கிறவரு அப்படின்னு உனக்கு கடுமையா போதுச்சு, அவரை பத்தி உனக்கு அவரை பத்தி சொல்லி சொல்லி உன்னை மிரட்டி உன்னை பயமுறுத்தி நிறைய மத கடமைகளை உன் தோள் மேல சுமத்தி உன்னை பயமுறுத்தி வச்சிருக்காங்க தம்பி. பட் உண்மையிலேயே அப்பா யாருன்னு எனக்கு தான் தெரியும், அதனால நீ என்கிட்ட வா, அப்பா யாருங்கிறத நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன், உன்னை அவர் எப்படி பார்க்கிறாரு, உன்னை அவர் எப்படி நேசிக்கிறாருங்கிறத நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன். நீ அதை அறிய 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 உன் ஆத்துமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு
பிதாவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக தான், அந்த உறவுக்காக தான் அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாம் என்கிட்ட வாங்கப்பான்னு இயேசு அழைக்கிறார். சோ இயேசு இந்த உலகத்துல எதுக்காக? இன்னைக்கு நீங்க இன்னைக்கு அறிகிற நீங்க இதை என்னைக்கு கேட்டாலும் சொல்லணும், பிரதான நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். எதுக்கு? பிதாவை வெளிப்படுத்த. இன்னும் நல்லா சொன்னப்போனா பிதாவை அவர் இருக்கிற வண்ணமாகவே நமக்கு வெளிப்படுத்த. இயேசு வெளிப்படுத்தின பிதா அப்படிங்கிற தலைப்புல ஒரு சில குறிப்பை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். எத்தனை பேர் நம்ம அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா வந்திருக்கீங்க? இயேசு வெளிப்படுத்தின பிதா யாருங்க? அவர் யார்? பெரும்பாலும் அன்னைக்கு இருந்தவங்க அவரை தண்டிக்கிறவராகவே தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. தண்டிப்பாரு, பனிஷ் பண்ணுவாரு, கண்டிப்பாரு, தப்பு செஞ்சா கண்ணை குத்திடுவாரு. ஆனா மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல மத்தேயு 6 அல்லது எபேசியர் ஓகே மத்தேயுலே நீங்க நம்ம படிக்கலாம். எங்க இருக்கு? அவர் யார் அப்படின்னா அவரை பத்தி சொல்றாரு, அவர் மன்னிக்கிறவர். அந்த ஜெபத்துல பாருங்க, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. எத்தனாம் வசனம்? 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மத்தேயு 18லயும் கூட அங்க ஓமையை சொல்வார் பாருங்களேன். பேதுரு கேட்பார், ஐயா எத்தனை முறையா நான் மன்னிக்கணும்? 7-70 தரம் அப்படின்னு சொல்லி 21 அப்படி சொல்லிட்டு ஒரு ஓமையை சொல்லுவாரு. ஒருத்தன் வந்து கடன் பட்டுருவான். அந்த கடன் பட்டன் அவர் காலில் வந்து எஜமான் காலில் வந்து விடுவான். உடனே பாருங்களேன், எந்த நிபந்தனை இல்லாம மன்னிப்பார் பாருங்க. படிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். கொடுக்கிறாரு. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து இருக்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி, நீ கொடுக்க வேண்டாம்ப்பா, அவன் கொடுத்து தீர்க்கிறேன்னு தான் சொல்றான். ஆனா இவர் பாருங்க, எந்த நிபந்தனை இல்லாம, இல்லப்பா நீ கொடுக்க வேண்டாம், நான் உன்னை மன்னிக்கிறேன், விடுதலை ஆக்கி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். நோட் பண்ணிக்கோங்க, அப்பா பத்தி இயேசு சொல்லி கொடுக்கிற பாடம். அந்த நாட்கள்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டிலையும் அறிஞ்சவங்க ஓரளவுக்கு அப்படிதான் அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அன்னைக்கு இருந்த மத தலைவர்கள் அப்படிதான் போதிச்சாங்க. என்னன்னா, தேவன் மன்னிப்பாரு, ஆனா அதுக்கான ஒரு சின்ன விளைவையாவது நீ அறுத்தாகணும்டா. நீ செஞ்ச தப்புக்காக உப்பு தின்னவன் என்ன பண்ணணும்? நரகத்துக்கு போறதுனால நீ என்ன செய்யணும்? இங்க தண்ணியாவது குடிச்சாகணும். அந்த மாதிரி நீ நரகம் போக மாட்ட, ஆனா இந்த பூமியிலையாவது ஏதாவது கொஞ்சமாவது நீ அனுபவிக்கணும். அனுபவிக்க வச்சு உன்னை மன்னிப்பார். ஒரு சின்ன சின்ன தண்டனையை கொடுத்தாவது உன்னை மன்னிப்பார் அப்படி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அவர் தப்பு செஞ்சவங்க மேல கோபமா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இயேசு காண்பிக்கிற பிதா எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அவன் கடனை கட்டி தீர்க்கிறந்தாங்க சொன்னான். ஐயா, என்ன கடனை கட்டி தீர்க்க முடியலையா அப்படி சொல்ல, பொறுமையா இருங்க, நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை கட்டி முடிச்சிடுறேன்யா அப்படின்னு சொல்லுவேன். இல்லப்பா வேண்டாம், உன் கடனை நான் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டேன்? மன்னிச்சிட்டேன்.
ஐயா நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு கொஞ்சமாவது விளைவை நீங்க கொடுத்து கூட என்ன மன்னிச்சிடுங்கய்யா, எனக்கு அப்படிதான், அப்படி பண்ணாதான் எனக்கு புத்தி வரும் அப்படி சொல்லும்போது அப்பா சொல்ல, இல்லப்பா, எந்த தண்டனையும் இல்லாம, எந்த விதமான நிபந்தனை இல்லாம நான் உன்னை மனதார நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல அப்பா தான் இயேசு காண்பித்த அப்பா. சந்தோஷமா ஒரு கையை தட்டி கொஞ்சம் அவர் மாதிரிதான் சொல்ல வேண்டியிருக்கு போல தெரியுது. புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. அப்படி சொன்னாதான் உங்க கையை தட்டுது பாருங்க. ஓகே, அப்போ அங்க சொல்றாரு, இப்படி உன்னை நிபந்தனை இல்லாம மன்னிச்சாருல, அதே மாதிரி நீயும் மற்றவங்களை என்ன செய், ஏதாவது தப்பு பண்ணி இல்ல ஏதாவது விழுந்து இல்ல மிஸ்டேக் பண்ணி உங்ககிட்ட வந்து அவன் கதரும் போது, ஓ தப்பு பண்ணிட்டியா, சரி ஒரு 3 நாளைக்காவது என்கிட்ட பேசாத, அல்லது ஒரு 3 நாளைக்கு முழங்கால் போடு, ஒரு 3 மணி நேரம் முழங்கால் போடு, கையை தூக்கு. அப்படி கிடையாது. நான் எப்படி உன்னை நிபந்தனை இல்லாம மன்னிச்சிடணும், தண்டனை கொடுக்காம மன்னிச்சிடணும், அதே மாதிரி நீயும் மற்றவங்களை என்ன செய், மனதார மன்னிச்சிரு. எபேசியர் 4 கடைசி அதான். எபேசியர் 4ஆம் அதிகாரம் எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அவ்வளவுதாங்க, மன்னிங்க. ரெண்டாவது மேட்டர் என்ன? இயேசு வெளிப்படுத்தினாரே இந்த பிதா, இந்த அப்பா, இவர் யாரு? அன்னைக்கு இருந்தவங்க சொன்னாங்க, அவர் வந்து ஒரு சைடு அன்பா இருப்பாரு, அன்புனால உன்னை ஏற்றுக்கொள்வாரு. ஆனா மறுபக்கத்துல அவர் நீதி உள்ளவர். நீ நிறைய தப்பு பண்ணிட்ட பத்தியா, அப்படி தப்பு பண்ணிட்டதுனால அந்த நீதி என்கிற ஒரு பக்கம் இருக்கிறதுனால உனக்கு ஒரு சின்ன அடியாவது அடிப்பார். ஆனா பிதா, இந்த நம்ம இயேசு இந்த பிதாவை பத்தி என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? படிங்க மத்தேயு 5. அப்படிதான் அவரை பத்தி புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா மத்தேயு 5 கடைசியில சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க. 48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். என்னங்க இந்த பூரண சற்குணம்? கொலோசியர் 3:14 அந்த பூரண சற்குணம் என்பது அன்பு. படிங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது மேட்ரு, பிதாவை பற்றி நம்ம ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுக்கிறாரு. பிதா வந்து நீ நினைக்கிற மாதிரி அன்புனால உன்னை ஏத்துக்கிட்டு நீதியினால உன்னை வந்து தள்ளி விடுறது கிடையாது. அன்புனால உன்னை ஏத்துக்கிட்டு மன்னிச்சுட்டு நீதியினால உன்னை தண்டிக்கிறவர் கிடையாது. உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை என் மேல கொடுப்பாரு அப்படின்னு நீ நினைக்காத. அப்படி கிடையாது. அவர் முழுக்க முழுக்க யார்? அன்பே உருவான பூரண சற்குணர். எந்த மாதிரியான பூரண சற்குணர்? 46, 47. மத்தேயு 5 46, 47. மத்தேயு 5 46, 47. படிங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்துக்கிற உங்கள் 45 அவர் தீயோர் மேலும் மேட்டர் அங்கதான். அவர் எந்த அளவுக்கு பூர்ண சற்குணர்னா, நல்லவன் கெட்டவன் பார்க்காம, பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இந்த அப்பா யாரு? நல்லவனுக்கு ஒரு விதமா கெட்டவனுக்கு ஒரு விதமா அப்படி கிடையாது. நல்லவன் கெட்டவன் பார்க்காம என்ன செய்யறாராம்? படிங்க 45. இப்படி செய்வதினால் 44 படிப்பாங்க. அதான் இப்படி செய்வதினால்
நீங்கள் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அனைவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இதெல்லாம் யாருமே சொல்லாத மேட்ரு. பழைய ஏற்பாடுல யாருக்கு இது தெரியாது? மடியில இருந்த அவருக்கு தாங்க தெரியும். நல்லவன் கெட்டவன் பார்க்காம பாரபட்சமின்றி எல்லாருக்கும் நல்லது செய்யற அப்பா, அவர் அந்த அளவுக்கு அன்பா இருக்காரு. ஓ மேல என் மேல அந்த அளவுக்கு அன்பா இருக்காரு. அதே அன்பை நீ அறிஞ்சு அதே அன்பை நீ காட்டு அப்படின்னு சொல்ற. சோ அப்படிப்பட்ட நல்ல அப்பாங்க. மூணாவது, இந்த அப்பா யாரு, அவர் எப்படிப்பட்டவர்? இயேசுவை கேட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, மத்தேயு 19. நான் சொல்ற ரொம்ப சிம்பிளான மேட்டர், ரொம்ப சிம்பிளான மேட்டர்ஸ், ஆனா சிந்திக்க வேண்டிய விஷயம். இயேசு வெளிப்படுத்தின அப்பா யார்? படிங்க, மத்தேயு 19 அந்த ஐஸ்வர்யவான் சொல்றாரு, நல்ல போதகரே அப்படின்னு சொல்லும் போது 17 இருந்து படிக்கணும். அதற்கு அவர் 16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அவர் யாருங்க? நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் யாரு? சொல்லுங்க, அவர் யாரு? நல்லவர் மட்டும்தாங்க அவரு. அவருக்கு தீமை நினைக்க கூட தெரியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நம்ம அப்பா தீமை செய்யணும்னு செய்யறது இல்லைங்க. தீமை செய்யணும்னு அவர் என்ன செய்யல, நினைக்கிறது கூட கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அவர் நல்லவர். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? நல்லவனையும் கெட்டவனையும் அவர் தான் உண்டாக்கி இருக்காரு, கெடுத்து நிக்கிரகம் பண்றவனையும் அவர் தான் உண்டாக்கி இருக்காரு, எல்லாமே அவர் தான் உண்டாக்கி இருக்காரு. அவங்க அவர் நல்லவர் தான், ஆனா சில நேரங்கள்ல அவர் என்ன செய்வார்னா, நம்மளை புடமிடுறதுக்காக சில தீமையான காரியத்தை நமக்கு அனுமதிப்பாரு. வியாதி, பலவீனம், தரித்திரம், இதெல்லாம் அவர் அனுமதிப்பாரு. அதுக்கு ஓகே பண்ணுவாரு. அதை கொண்டு அதனால உனக்கு பாடம் புகட்டுவாரு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அவர் சொல்லி கொடுக்க, அப்படி கிடையாதுப்பா, நம்ம அப்பா அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் கொண்டு வர்றது பிசாசு. சொல்லுங்க, யாரு? வியாதியை கொண்டு வர்றது, சத்தமா, வியாதியை கொண்டு வர்றது, தரித்திரத்தை கொண்டு வர்றது, குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு வர்றது, வறுமையை கொண்டு வர்றது. சத்தம் குறையுது பாருங்க. ஏன்னா உண்மையை நீங்க சொல்றீங்கல்ல, சொல்ல விட மாட்டேன். இன்னொரு முறை, வியாதியை கொண்டு வர்றது, பலவீனத்தை கொண்டு வர்றது, சோர்வை கொண்டு வர்றது, தரித்திரத்தை கொண்டு வர்றது, குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு வர்றது. சரி, இப்போ வியாதியை கொண்டு வந்தது நீங்க சொல்ல அப்பா இல்ல. வியாதியை கொண்டு வந்தது, தரித்திரத்தை கொண்டு வந்தது, குடும்பத்தை குழப்பத்தை கொண்டு வந்தது, சோர்வை கொண்டு வந்தது, உன்னை கவலையா இருக்க வைக்கிறது அப்பா இல்ல. உபத்திரவத்தை கொண்டு வந்தது. பட் அவர் என்ன பண்ணுவார்னா, இவன் கொண்டு வரான்ல இந்த வியாதி, உபத்திரவம், நெருக்கம் கொண்டு வரான் பாத்தீங்களா, அங்க தலையிட்டு அந்த தீமையே என்ன பண்ணிடுவாரு, நன்மையா மாத்தி விட்டுருவார். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாருங்க, அப்போ அவர் மன்னிக்கிறவர், எந்த நிபந்தனை இல்லாம மன்னிக்கிறவர். இரண்டாவது அவர் யாரு? பூர்ண சர்க்குணர். பூர்ண சர்க்குணர். மூணாவது அவர் யாரு? நல்லவர். நல்லவர் மட்டும்தான். நல்லவர் மட்டும்தான் அவர்.
அடுத்து நாலாவது, இந்த பிதா யாரு அப்படின்னா இரக்கம் உள்ளவருங்க. இரக்கம் உள்ளவர். லூக்கா 6ல இதே மாதிரி அப்படி சொல்லிட்டே வர, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா சொல்லிட்டே வரும்போது அப்படி சொல்லிட்டே வந்துட்டு கீழே சொல்றாரு, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் அப்படிங்கிற வேர்ட் அங்க பயன்படுத்துவார். எங்க இருக்கு அந்த வசனம்? லூக்கா 6ல பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். லூக்கா 6:36. படிங்க. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறதுனால நீங்களும் இரக்கமுள்ளவங்களா இருங்கன்னு சொல்றாரு. சோ நம்ம அப்பா யாரு? அவங்க அவர் இரக்கமுள்ளவர் தான். அவங்க எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இரக்கமுள்ளவர் தான். ஆனா மறுபக்கத்துல பாவிய தண்டிக்கிறதுக்காக அவர் அம்புகளை பதப்படுத்தி வச்சிருப்பாரு. அவருக்கு 2 முகம் இருக்குங்க. ஒரு முகம் இரக்க முகம், பட் இன்னொரு முகம் கோப முகம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இல்லையா, அவர் முழுக்க முழுக்க யாரு? இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கம் என்ன சொல்லுது தெரியுமா? எபிரேயர் 4:16 பழைய ஏற்பாட்டுல அவங்க நினைச்சிட்டு இருந்த இரக்கத்தை பெறதுக்கு கிருபாசனத்துக்கு யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியனே போக முடியும். அதுவும் பயந்துகிட்டே போகணும், உள்ள பயத்தோடே தான் உள்ள போகணும். ஆனா இங்கே சொல்றாரு, நீ வா, வரும்போது பயந்துகிட்டு வராத, தைரியமா வா. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். கிருபாசன தண்டை வந்துரு, தைரியமா வந்துரு, பயப்படாத. யார் வேணாலும் வரலாங்க. பிரதர் சிஸ்டர், நீங்க வந்திருக்கீங்களே, உங்க எல்லாரையும் அவர் அழைக்கிறார். நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, உங்க வாழ்க்கையை நீங்க இப்ப இருக்கீங்களே, நிர்பந்தமான நிலைமையில் இருக்கீங்களே, உங்க வாழ்க்கைய அடுப்புக்கறி போல இருக்கிறத பொன் சிறகா அவர் மாற்றிடுவாரு. பட் நீங்க செய்ய வேண்டியது இருக்கிற வண்ணமா அவர்கிட்ட அப்படியே வந்துருங்க. தைரியமா வா, கிருபாசனை தண்டை தைரியமா வான்னு கூப்பிடுறாரு. கடைசியா யோவான் 8:29 இந்த அப்பா பத்தி சொல்றாரு பாருங்க. என்னை அனுப்பினவர் நம்மளை யாரையும் தனியா இருக்க விடாதவர், தனிமையில் விடாதவர். படிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இந்த அப்பா யாரா? நம்ம யாரையும் தனியே இருக்க விடுகிறவர் அல்ல. நம்மளை தனிமையில் விடுகிறவர் கிடையாது. ஓகே. ஆனா அன்னைக்கு ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்பா நான் கடவுள் தனிமையை ரொம்ப விரும்புறாரு, தனிமைப்படுத்திக் கொள்றதை விரும்புறாருன்னு சொல்லி ஒரு குரூப் நாட்டை விட்டு காட்டுக்கே போயிட்டான். எசேனர்கள் ஒரு குரூப் நாட்டுல வாழாம காட்டுக்கே போயிட்டாங்க பாருங்க. அந்த குரூப்ல தான் யோவான் ஸ்நானகன்லாம் இருக்காரு. அப்படி போயிட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, பழைய ஏற்பாட்டு இந்த எலியா, எலிசா இவங்க எல்லாம் மக்களோட ஒட்டாம, எலியால பாருங்க மக்களோட ஒட்டாம ஒரு கர்மேல் பர்வதத்துல அப்படி வருவாரு, போயிடுவாரு. சன்னியாசி. சன்னியாசி. பொருத்தம் தானா நீ யோசி, பொருந்தாவிட்டால் சன்னியாசி. ஐயா சினிமா பாட்டு பாடுகிறார், பொருந்தாவிட்டா சன்னியாசி பாட்டு இருக்கு. இப்படி பொருத்தந்தான நீ யோசி, பொருந்தாவிட்டா சன்னியாசி. அப்படி அந்த காலத்துல எலியா இவங்க எல்லாம் சன்னியாசியா அப்படி ஒரு தேவைக்கு வருவாங்க, போயிடுவாங்க.
ஓகே. ஆனா இங்க இவர் சொல்றாரு, இவர் காட்டுக்கு போலங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் இயேசப்பா எங்க போல? சத்தமா சொல்லுங்க. எங்க போல? காட்டுக்கு போல. எங்கதான் இருந்தாரு? நாட்டுல தான் இருந்தாரு. நிறைய வீடுகளுக்கு போனாரு, நாட்டுல தான் நடமாடினார். எங்க போல? காட்டுக்கு போல. ஏன்னா அவருக்கு தெரியும், அப்பா யாரையும் எங்க விடுறவர் கிடையாது, தனிமையில் விடுகிறவர் அல்ல. அவர் உறவுகளை வேல்யூ பண்றவர். சந்தோஷமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா, உறவுகளை வேல்யூ பண்றவர் அவரு. அதான் சொல்றாரு, என் பிதா என்னை தனியா இருக்க விடுகிறது இல்லை. சோ அவர் தனியா இருக்க விடுறது இல்லைங்கிறது மட்டும் இல்லாம குமாரன் சொல்ற, ஐயா நீங்க தனியா இருக்க கூடாது, நீங்க ஒரு 12 பேர் சேர்த்துக்கோங்க, இன்னும் கூட ஒரு 70 பேர் சேர்த்துக்கோங்க ஐயா, உறவுகளோட தான் நீங்க இருக்கணும். அவெல்லாம் போயிருக்கா பாருங்க சன்னியாசியா, அப்படி நீங்க போக கூடாது. ஏன்னா பிதா அப்படிப்பட்டவர் இல்லைங்கிறது குமாரனுக்கு தெரியும். உங்களுக்கு நல்ல செய்தி என்ன? இயேசு காண்பிக்கிற பிதா நம்மை தனிமையா இருக்க விடுகிறவர் கிடையாது. எல்லாரும் கைவிட்டது போல நினைக்கிறீங்களா? நீங்க தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்றீங்களா? என்ன நேசிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் இருந்தாலும் நான் யாருமே இல்லாத மாதிரி இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் எத்தனை காரியத்தை இழந்துட்டேன் தெரியுமா? எனக்கு அருமையான என் உறவினர்கள், என் சொந்த பந்தம், என் பிள்ளைங்க, இல்ல எங்க பெற்றோர்கள், இப்படி நான் இழந்துட்டேனே அப்படின்னு தவிக்கிறீங்களா? சிஸ்டர், பிரதர், ஐயா, அம்மா, தகப்பன், தாய்மார்களே, இங்க உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காருங்க. இவர் யாரு? ஒருவரையும் தனியே இருக்க விடாதவர். ஒருத்தரையும் தனியா இருக்க விட மாட்டாரு. இந்த அப்பா, இந்த இயேசப்பாட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா, இந்த இயேசு காண்பிக்கிற அப்பா என்ன பண்ணுவார்னா, உங்களை அழகா ஒரு பாதுகாப்பான சமுதாயத்துக்குள்ள, ஒரு உறவுக்குள்ள கொண்டு வந்து அவரும் கூட இருப்பாரு, அவருடைய மக்களையும் உங்க கூடவே வச்சிருப்பாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நேத்துக்கெல்லாம் நம்ம சந்தோஷமா இருந்த பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஏதோ ஆடணும், எதுக்கு இந்த ஆட்டம்லாம், போன ஒரு பாட்டை பாடிட்டு வரக்கூடாதா? ஆனா அப்படிலாம் நீங்க சந்தோஷப்படுறது, நீங்க ரசிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு அதை ரசிக்க தெரியுதோ இல்லையோ, பரலோகத்தின் பிதா அடாடாடாடாடாடா. நீங்க அப்ப திரியேகத்தை புரிஞ்சுட்டீங்க சிஸ்டர். நீங்க சூப்பர் சிஸ்டர். சோ திரியேக தேவன் மேல நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாரு? மேல இருந்துட்டு மட்டும் இல்ல, நமக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்றாரு? இவன் அழுமூஞ்சியா இல்லாம, அப்படின்னு அழுதுகிட்டே இல்லாம, நல்லா சந்தோஷமா பாடி ஆடி, இந்த ரூபி ஆடும்போது அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் அப்படி கண்ணை கசக்கிட்டே இருக்கும் ஒரு காலத்துல. பரவாயில்ல, இன்னைக்கு வளர்ந்துருச்சுங்க. அது கண்ணை கசக்கிற நிலைமைய போய் இன்னைக்கு மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது இப்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. வீட்டுக்காரர் நல்லா கவனிக்குது, பிள்ளைங்க நல்லா கவனிக்குது, குடும்பத்தை 2-3 குடும்பங்களை சேர்ந்து எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு பரலோகத்தின் பிதா ரசிப்பாரு. அநேகரை கட்டி எழுப்புற தாய் அவரு, பிரதர் அநேகரை கட்டி எழுப்புற தகப்பன். கிஷோர் கிருத்திக்கு மட்டும் இல்ல, ஓகே, நிறைய பேருக்கு அவங்க அப்பா அம்மா. அப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்முடைய தேவன் தனிமையின் தேவன் அல்ல, உறவுகளின் தேவன். அதான் நான் சொல்றேன், உறவுகளை வேல்யூ பண்ணுங்க. கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. லீவு நாட்கள்லாம் வருதுன்னா, லீவு நாட்கள் வரும்போது இந்த பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் வரும் பாருங்க. இப்ப இந்த லீவ் வருதுல, நான் சொல்றேன், வருஷ கடைசி தானே, லீவு நாட்கள் வருதுல, பிள்ளைங்களை கூட்டிட்டு அவங்களுக்கு பிரியமான இடத்துக்கு, விருப்பமான இடத்துக்கு போய் அங்க உட்காந்து அங்க அவங்கள சந்தோஷப்படுத்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பீச்சுக்கு போகலாமா, பார்க்குக்கு போகலாமா, நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க இல்லையா? போலாங்க. பீச்சும் பார்க்கும் ஒன்றும் பேயுடைய இடம் கிடையாது, நம்ம அப்பாவுடைய இடங்க அது. அவர் உண்டாக்குனது எல்லாம்.
பிள்ளைங்களோட சந்தோஷமா போய் ஒரு நாள் 2 நாள் இருந்து என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் இருங்க, பேசுங்க, ஒருத்தர் அரவணைங்க, ஒருத்தருடைய உணர்வுகளை ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. தண்ணியும் மீனும் போல ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்க, அதை கரெக்டா அங்கங்க கரெக்டா இணைச்சு வச்சிருக்காரு பாருங்க. So brothers and sisters, தண்ணியை எண்ணெயும் கலக்க மாட்டார் பாருங்க. தண்ணீருக்கும் ஏதோ ஒரு இருக்கு, மண்ணெண்ணெய்க்கும் தண்ணீருக்கும் கல்யாணமாவா, அப்படி ஒரு லைன் வரும். எண்ணெயும் தண்ணீரும் கலக்காது. அப்ப எதோட கலக்கணுமோ அப்படி கலந்து இப்படி உறவுகளை வேல்யூ பண்ற தெய்வம் நம்முடைய தெய்வம். எத்தனை பேர் ஆமேன்? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா பேசுங்க, சிரிங்க. வேலைன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலை செய்யுங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்து பிரதர்ஸ் உங்க ஒய்ஃபோட உட்காந்து பேசுங்க. நான் சொல்றேன், ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். பிரதர்ஸ் கவனிங்க, இனி மேரேஜ் பண்ணிக்க போறவங்க எல்லாருமே கவனிங்க. சிஸ்டர்ஸ்க்கு வந்து லேடிஸ் இருக்காங்கல்ல, சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பேசுறதுக்கு 14,000 வார்த்தை அவங்களுடைய வொக்காபுலரியில இருக்குமா. எத்தனைங்க? 14. நமக்கு வந்து வெறும் 7,000 வார்த்தை தான் இருக்கும் ஜென்ஸுக்கு. நம்ம வொக்காபுலரியில ஒரு நாளைக்கு ஸ்டோரேஜ் ஆயிருக்கும் நம்ம மைண்ட்ல. இந்த 7,000த்துல 5,000 நீங்க வந்து கம்பெனிஸ்ல நீங்க போற அந்த இடத்துல, அப்புறம் பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்ல, அப்புறம் டீ சாப்பிடும்போது, போண்டா சாப்பிடும்போது, பரோட்டா சாப்பிடும்போது, இப்படி எல்லா இடத்துலையும் பேசி முடிச்சிருவீங்க. உங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு 2,000 வார்த்தை தான் இருக்கும். அதையும் வழியில வரும்போதே 2-3 ஃப்ரெண்டை பார்ப்பீங்க, பேசி ஏதோ 1,000 தான் இருக்கும். அப்புறம் வீட்டில் வந்து பிள்ளைங்கிட்ட சாப்பிடுற கேப்ல எல்லாம் பேசி முடிச்சிருவீங்க. பாருங்க, சாப்பிட்டு முடிஞ்ச உடனே என்னங்க அப்படிங்க நீங்க அப்படின்னு கொட்ட விட ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஆனா இந்த அம்மாவுக்கு வீட்லயே இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் ஊர்க்கதை பேசினாலும் ஏதோ ஒரு 1,000-2,000 வார்த்தை தான் வெளியே போயிருக்கும், மீறி எல்லாம் இருக்கும். அதை யார்கிட்ட கொட்ட வருவாங்கன்னா உங்ககிட்ட தான். என்ன டானி பிரதர், நீங்க பாட்டு என்ன பண்ணிடக்கூடாது, தூக்க ஒரு அப்படின்னு வண்டியை ஓட்டிடக்கூடாது. ஓகே, என்னன்னா அதுல நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அன்னெசரி மாதிரி தெரியும், சிலது ஊர்க்கதை மாதிரி தெரியும். சரியா, ஊர்க்கதை பேசுறாங்க, மத்தவங்க தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சும்மாவாவது அப்படியாமா, அப்படியா, ஓஹோ அப்படியா, ஓ ஆமா 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 அப்படியா, 2 வேர்டு தான் இதை சொல்ல முடியாத, ஓ அப்படியா, ஓ ஆமாவா, ஓ அப்படியா, சரிம்மா சரி, ஓ அப்படியா, அவ்வளவுதான். சொல்லுவதை தூக்குவது, கேட்டுட்டேவாது தூங்குங்க, பரவாயில்ல. ஆனா நீங்க கேட்கிறீங்க, அவங்க சொல்றதை நீங்க என்ன செய்றீங்க, செவி கொடுத்து கேட்கிறீங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுட்டா போதும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், 14,000 32,000 மாறும். அதுக்கப்புறம் அப்படியே அது கூடி 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 டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆனதுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மொத்தமா வெடிக்கும் போது அது தட்டு பறக்குமா, டம்ளர் பறக்குமா, என்ன பறக்கும்னு தெரியாது. வாழ நினைத்தால் வாழலாம். அகிலா பிரதர், ஏன்னா 14,000 கடவுள் படைக்கும் போது அப்படிதாங்க படைச்சிருக்காரு. 14,000 வார்த்தை. லேடிஸ் உடைய பிரெயின் வந்து நூடல்ஸ் மாதிரியா. இப்போ சட்னி அரைச்சிட்டு இருக்கும் போதே பிள்ளைய குளிக்க வைக்கணும், அங்கேயும் ஒரு கை இருக்கும், இங்கேயும் ஒரு கை இருக்கும். என்ன போட்டு விட்டாங்க பாத்தீங்களா, ஏன்னா நூடல்ஸ் மூளாது. ஓகே,
ஆனா நமக்கு நமக்கு ஜென்ஸ்க்கு அப்படி கிடையாதுங்க. நமக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. நம்ம ஒரு காரியத்தை யோசித்தா அதுலயே தான் போவோம். இது கடவுள் அப்படி படைச்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் நமக்கு புரியல, ஆரம்ப நாட்களே தெரியல. சோ அதனால உறவுகளை வேல்யூ பண்ணுங்க. நம்ம அப்பா யாரையும் தனியா இருக்க விடுகிறது இல்லை. அவர் உறவுகளின் தேவன். சோ உறவுகளை வேல்யூ பண்ணுங்க. முடிக்கிறேன். இந்த நல்ல அப்பா இருக்கார்ல, நான் சொன்ன 5 விஷயம் என்னது? மன்னிக்கிறவர், நல்லவர், இரக்கமுள்ளவர், எப்பயுமே தனியா இருக்க விடுகிறவர், அவர் உறவுகளின் தேவன். இந்த அப்பாவை நம்ம அறிகிறோம் பாருங்க. இந்த பூமியிலேயே இந்த அப்பாவோட நம்ம உறவாடுறோம் பாருங்க. யோவான் 17:3 ஒன்றான மெய்தேனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த நல்ல அப்பாவை நம்ம அறிகிறோம் பாத்தீங்களா? இதுக்கு பேர் தாங்க என்னது? நித்திய ஜீவன். அது பரலோகம் போய் கிடையாது, இந்த பூமியில தான் அவர் அதை கொடுக்கிறாரு. இப்பவே அதை கொடுக்கிறாருங்க. ஏற்கனவே நமக்கு தந்துட்டாரு. அப்பாவை நம்ம அறிய 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 இயேசு நமக்கு காண்பித்த இந்த அப்பாவை நம்ம அறிய 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 நம்ம எங்க தான் இருக்கோம்? ஆல்ரெடி நித்திய ஜீவன்ல தான் இருக்கோம். ஓகே, நித்திய ஜீவன்ல தான் நம்ம இருக்கோம். பரலோகம் போனதுக்கு அப்புறம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்தார் அப்படிங்கிறது பொய். முடிக்கிறேன். இந்த பிதாவை அறிகிற அறிவு வந்துருச்சுன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பாவை அறிவதுனா மூளை அறிவு கிடையாது, உறவு. கணவனும் மனைவி எப்படி அறிகிறார்களோ, உறவாடுகிறார்களோ, அந்த அந்தரங்க உறவு இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த உறவு தான் இங்க சொல்லி இருக்கு. அறிதல் என்றால் உறவாடுதல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பாவோட சொல்லுங்க அப்பாவோட உறவாடி அவரை அறிய 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 நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க கெட்டு போக மாட்டீங்க. இன்னும் நான் சொல்றதையும் சொல்லுங்க. கெட்டு போறதுனா சொல்லுங்க, கெட்டு போறதுனா சொல்லுங்க உடனேயே, சொல்லுங்க உடனே பாவத்தை நினைக்காதீங்க. கெட்டு போறதும் செத்து போறதும், சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, கெட்டு போறதும் செத்து போறதும் ஒண்ணுதான். நீ கெட்டு போக மாட்டேன்னு அப்பா சொல்லியிருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க. அப்படின்னா நீ சாக மாட்ட அப்படின்னு அர்த்தம். பைபிள் எப்படி இருக்கா பிரதர்? படிச்சு முடிச்சிடலாமா? யோவான் 3:16 நித்திய ஜீவனை தருவார்னு போட்டிருக்கு. ஜான் 3:16 15 பாத்தீங்கன்னா, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பட வேண்டும். சரி, இந்த கெட்டு போகாமலுக்கு என்னையா அர்த்தம்? 14 படிங்க. 14. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்போ அங்க மோசையின் காலத்துல சர்ப்பமானது நிறைய பேரை கடிச்சது, எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? சொல்லுங்க, செத்து போனாங்களா? அப்ப அப்படி செத்து போகாம இருக்கதான் என்ன பண்ணாரு? வெங்கல சர்ப்பத்தை மேல வச்சு, இத நீ பார்த்தேனா செத்து போக மாட்ட, வாழ்ந்திருப்ப. அப்ப இங்க சொல்லப்பட்ட கெட்டு போகாமங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? செத்து போகாம. ஏன்னா செத்தா பாடி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? சொல்லுங்க, கெட்டு போயிருந்தானே. சோ நல்ல செய்தி சொல்லி அனுப்புறேன். அப்பாவை அறிய 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 நீங்க சாக மாட்டீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க வாழ்ந்திருப்பீங்க. இயேசு வரும்போது அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை வருகை தாமதிச்சா நம்ம எல்லாருமே 120 வருஷத்துக்கு மேல செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டு, ஓகேப்பா நான் எல்லாம் முடிச்சிட்டேன், இப்ப வேணா அது வர்றதா இருந்தா வரட்டும், அது எனக்கு அது தூக்கமா தான் வரணும், நான் சொல்லாம நீ உள்ள வந்துடாத.
அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மரணத்தின் மேல் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அப்பாவை அறிகிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால காலத்துக்கு முன்னாடி நானும் சாக மாட்டேன், நீங்களும் சாக மாட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சந்தோஷமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க ஆமேன் வந்து நீங்க நம்புற மாதிரி தெரியல. நல்லா சந்தோஷமா ஒரு ஆமேன். கையை தட்டி ஒரு ஆமேன். கையை தட்டு. எழுமி இருப்போம், எழுமி இருப்போம். தேங்க்யூ அப்பா. அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க ஒரு நிமிஷம், ஒரு ஸ்கேல் என்ன ஸ்கேல் இது? டி போடு. எல்லாம் உணர்ந்தவர்களாக அன்பு ஜீவனொளியில் மூழ்கி மூவரின் மொத்தத்தில் நான் அணைந்தேனே, பூரண பூரிப்பை அடைந்தேன், புகலிடம் வேறே தேவையில்லை. அன்பு ஜீவனொளியில் மூழ்கி மூவரின் மொத்தத்தில் நான் அணைந்தேனே, பூரண பூரிப்பை அடைந்தேன், புகலிடம் வேறே தேவையில்லை. அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணன் மார்பில் நான் சாய்ந்திட்டேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, எல்லை இல்லா அன்பிற்கார் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, எல்லை இல்லா அன்பிற்கார் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, எல்லை இல்லா அன்பிற்கார் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, எல்லை இல்லா அன்பிற்கார் அல்லேலூயா. கையை தட்டி எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆமென், ஆமென். நல்ல அப்பா நமக்கு இருக்காருங்க. சந்தோஷமா பயப்படாம மகிழ்ச்சியா அப்பா அனுபவிங்க. ஜெபித்து முடிக்கலாம். பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல நீங்க பிதாவை வெளிப்படுத்ததான் இந்த உலகத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற செய்திய எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பாவை அறிய அறிய எல்லாருக்குள்ள இருக்கிற பயம் போயிருப்பா, ஜெயம் வந்துரும், வாழ்க்கையில வெற்றி அடைய ஆரம்பிச்சிருவாங்கப்பா. அவங்க செய்யற காரியம் எல்லாம் வாய்க்கும். காலத்துக்கு முன்பாக உள்ள மரணம் வராது. மரணத்தின் தூதுவர்கள் யாரையும் பிடிக்க முடியாதுப்பா. தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்க பாவத்தை சுமந்து தீர்த்தீங்க, அது உண்மை. ஆனா அது பிரதான நோக்கம் அல்ல. நீங்க வந்ததே அப்பா யாருன்னு எங்களுக்கு காண்பிக்க. இந்த ரகசியத்தை விளங்கி கூட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. தேங்க்யூ. நான் இப்படின்னா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணதுனால பழைய ஏற்பாடை படிக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம், கண்டிப்பா அதை படிக்கணும். பட் அந்த பழைய ஏற்பாடுல ஆண்டவரை பத்தி கண்டிப்பாரு, அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இடம்லாம் வரும்போது அந்த வசனங்கள் என்ன செய்யணும்னா, பைபிளை படிக்கும் போதே கிறிஸ்துவுக்குள்ளதான் பைபிளை படிக்கணும். கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் பைபிளை வாசிக்கணும். பைபிள்ல சொல்லி இருக்குல்ல அப்படின்னு பேசக்கூடாது. கிறிஸ்துவை மையப்படுத்தி பைபிளை படிக்கணும். கிறிஸ்து என்கிற வெளிச்சத்துல ஒவ்வொரு வசனத்தை இயேசு எப்படி இதை விளக்கி இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அப்ப சில வசனங்களுக்கு உங்களுக்கு விளக்கம் கிடைக்கிறனா, விளக்கம் கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். ஓகே, இப்ப பழைய ஏற்பாட்டுல அடிச்சாரு அப்படின்னு ஒரு வசனம் வருதுன்னா, அந்த அடிச்சாருங்கிற அந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டுல இயேசு வாழ்ந்தாருல, அவருக்குள்ள அதை போட்டு பார்க்கணும். இயேசு இந்த மாதிரி ஏதாவது சொல்லி இருக்காரா, அவர் அப்படி ஏதாவது அந்த மாதிரி செஞ்சாரா, அப்படி செஞ்சிருந்தா இதுக்கும் அதுக்கும் என்ன லிங்க் இருக்கு
அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை லிங்க் கிடைச்சா எடுத்துக்கணும், லிங்க் வரலையா, வராத மாதிரி தெரியுதா, அது வர்ற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணணும். ஆவியானவர் சமூகத்துல என்னைக்காவது ஒரு நாள் அதனுடைய விளக்கம் நமக்கு தெரிஞ்சிடும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சோ கிறிஸ்துவை மையப்படுத்தி வேதத்தை வாசிப்போம். அவர் காண்பித்த அப்பா தாங்க நம்ம அப்பா, நம்ம அப்பா. அவர் அனுபவிப்போம். தேங்க்யூ அப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. நாங்க ஏதோ ஒரு 5 விஷயத்தை நாங்க படிச்சிருக்கோம், ஆனா இன்னும் இருக்கு. நாங்க உங்களோட நடந்து 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 உங்களை அறிய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில நாங்க ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் பரிசுத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தீர்க்க ஆயுசையும் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்துல, யெஷுவா நாமத்துல எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. வல்லமை விளங்க பண்ணுங்க. ஷாலோம் தங்கி இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், யெஷுவா நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் உடலமே பரிசுநாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் நாடி முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானம் என்ற வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வரி வரைக்கும் இருந்து நம்மை காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் 120 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த நோய் நொடி இல்லாமல், எந்த பலவீனங்கள் இல்லாமல், எந்த தீமையும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நம் ஒவ்வொருவரையும் வாழ்ந்திருக்க செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். எல்லா ஒருத்தர் வாழ்த்தி. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா உயிருள்ள நாளெல்லாமே.